நெல்லிக்காய் சாதம் அதாவது லெமன் சாதம் போல் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இதில் எடுக்கிற அளவுகள் ரொம்ப முக்கியம். நெல்லிக்காயை எடுக்கிறது அறுசுவையும் கொண்டது. அதனால் வாரம் ஒரு முறையாவது நம்ம டிஃபன் பாக்ஸை கொடுத்து விடும்போது நீரிழிவு கட்டுப்படுது. குழந்தைகளுக்கு எலும்புகள் வளர்ச்சி நல்லா இருக்குது. நல்லா ஒரு 20 வயது வரையிலும் குழந்தைகளுக்கு வளர்ச்சி இருக்குது. உடம்போட வளர்ச்சி எல்லா உறுப்புகளும் 20 வயதுக்கு மேலே தான் அந்த வளர்ச்சி நிற்கும். அது வரையிலும் நம்ம வாரம் ஒரு முறை இந்த நெல்லிக்காய் சாதத்தை கொடுத்து வரும்போது நல்ல அயனும் கால்சியமும் இருக்கிறதால எலும்புக்கும் வலுவாக இருக்கும், நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும், மெட்டபாலிசம் ரொம்ப அருமையாக செயல்படும். பெரியவங்களுமே நம்ம நெல்லிக்காய், ஏன்னா மெனோபாஸ் தாண்டி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த நெல்லிக்காயை இது போல் எடுத்து வரலாம். நெல்லிக்காயில் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, அதாவது ஒரு நெல்லிக்காய் ஒருத்தருக்குன்னு போட்டு ஜூஸாக அடித்து ஒரு 150 மில்லி குடிக்கிறோம். கண்டிப்பாக அது அல்சரை இருக்க அல்சரை உண்டு பண்ணோம். அதனால் ஒரு நெல்லிக்காய் போட்டிங்கன்னா அதை 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்துடணும். அந்த 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் மதியம் வரையிலும் காலையில் குடிச்சிங்கன்னா மதியம் வரையிலும் குடிச்சிட்ருப்பீங்க. அப்போ அந்த குடலில் ஒன்றும் பண்ணாது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆசிட் அந்த அளவுக்கு எலுமிச்சை போல் அதை கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுபோல் ஒரு எலும்புக்கான நண்பன் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். இதை கவனத்தில் வச்சுக்கலாம். வாங்க நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 படி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 நெல்லிக்காய் கணக்கு. 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி. இப்படி திருவிக்கிறோம் அந்த கேரட் துருவியில். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை போட்டுடலாம். சாதத்தை நல்லா உதிர் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கொலங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே தண்ணி ரன்னிங் வாட்டரில் காமிச்சிங்கன்னா உதிர் கொடுத்து வந்துடும். குக்கரை காமிச்சா உப்பு போட்டுக்கிறோம். நெய் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். கச்சலை எடுக்கும், அந்த துவர்ப்பை எடுத்துரும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். கடலெண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து தாளித்து வருது. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொன்னிறம் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் மெலிதாக அரிஞ்சிருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி. பச்சை மிளகாய் 2, ஒரு இன்ச்சு இஞ்சி, 1/4 படி அரிசிக்கு. நல்லா வதக்கி விடலாம். ஒரு வரமிளகாயும் போட்டுக்கலாம் கிள்ளி. கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லா ஒரு 80% குக் ஆகிறது போல். அப்போ தான் இரவு வரையிலுமே நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு இப்போ வெங்காயம் இருக்குது. பெருங்காயம், மஞ்சள் பொடி, வரமிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சர்க்கரை அந்த துவர்ப்பை எடுக்கிறதுக்கு. நல்லா 2 பெரட்டிடுறோம். வேர்க்கடலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. நறுக்குன்னு இது ஒரு அட்டகாசமான சுவையை தரும். 80% வெங்காயம் கொஞ்சம் கருகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரையிலும் வதக்கிடணும், தக்காளி சாதத்துக்கு போல். இப்போ சாதத்தை போட்டு கிளறி கொடுப்போம். ஒரு 4 கிளறி எடுத்து வச்சுருவோம். ஒரு சட்டியில் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். துருவுன நெல்லிக்காயை இதில் போடுங்க. முதல்ல கொஞ்சம் மாய்ச்சரோடு இருக்கும். சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தால் 2.5 நிமிஷத்தில் இப்படி உதிராக மணலாக வரும். இதுதான் பதம். இப்போ அந்த சட்டியை அடுப்பில் வச்சு அதோட இந்த நெல்லிக்காய் இந்த கலவையை சேர்த்துட்றோம். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்று கலந்து பிரட்டி கொடுங்க. இது போல் செய்யும்போது நீங்கள் இதுவரையில் செஞ்சுருந்ததை விட இது ஒரு சுவை வித்தியாசமாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சுருவோம். அறுசுவையும் கொண்ட இந்த நெல்லிக்காய் சாதம் ஒரு அமிர்தம், ஒரு மருந்துன்னே சொல்லலாம். பெரும்பாலும் நான் வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்வேன். மகாலட்சுமி அருளும் கிடைக்கும். வீட்டு சர்வெண்ட் ஒருத்தங்களுக்கும் ஒரு பாக்ஸ் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். வாழ்வோம் என்றும் வளமுடனும் நலமுடனும்.